Hello friends, welcome to back Nisha Passion channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் ஹோம் ரெடிமேட் டிப்ஸ் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஸ் க்ரீம். ஸோ நம்ம டிஐஒய் ஃபேஸ் க்ரீம், இந்த ஃபேஸ் க்ரீம் நீங்கள் யூஸ் பண்ணனால உங்கள் ஃபேஸில் இருக்கிற டார்க் ஸ்பாட், அப்புறமா பிம்பிள்ஸ், மார்க்ஸ் எதுனா இருந்துச்சுன்னா எல்லாம் ரிமூவ் ஆயிரும். உங்கள் ரிங்கிள்ஸ்லாம் கூட ரிமூவ் ஆயிரும். ஸோ இது யூஸ் பண்ணனால உங்கள் ஸ்கின் நல்லா ப்ரைட்டாக கூட ஆகும். ஸோ கொஞ்சம் கூட வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். நீங்கள் என் வீடியோவில் புதுசாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் பொட்டேட்டோ ஃபேஸ் க்ரீம் ரெடி பண்ண போகிறேன். ஸோ அது யூஸ் பண்ணால உங்கள் ஸ்கின் நல்லா ப்ரைட்டாக க்ளோயிங்காக, பிம்பிள்ஸ், மார்க், உங்கள் டார்க் சர்க்கிள் இருந்துச்சுன்னா எல்லாமே ரிமூவ் ஆயிரும். ஸோ அதுக்கு நீங்கள் ஒரு பொட்டேட்டோ எடுத்துக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஸ்கின்லாம் நீங்கள் ரிமூவ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஸ்கின்லாம் ரிமூவ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பொட்டேட்டோ எல்லாம் ஸ்கின் ரிமூவ் பண்ணிட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு இப்போ நம்ம சீவ போகிறோம். மிக்ஸி கிரைண்டரில் கூட நீங்கள் அரைச்சிடலாம். ஆனால் சீவிட்டு இதோட ஜூஸ் எடுத்தால் அது ரொம்ப பெனிஃபிட்ஸாக இருக்கும். ஸோ இது கிரைண்டரில் நீங்கள் அரைக்கணும்னு அரைச்சிக்கலாம். ஆனால் நான் இப்போ சீவிட்டு தான் உங்கள்கிட்ட காமிக்க போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நீங்கள் உருளைக்கிழங்க சீவிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போது இதுலேருந்து நம்ம ஜூஸ் எடுக்க போகிறோம். இது நீங்கள் ஸ்டெயின் பண்ணக்கூடாது, அப்படியே உங்கள் கையில் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த ஜூஸ் நல்லா இதில் நம்ம ஸ்க்வீஸ் பண்ணிக்கலாம். ஹேண்ட் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க, எந்த அழுக்கும் இருக்கக்கூடாது. அப்போ தான் இந்த இருக்கிற ஸ்டாக் நம்மளுக்கு கிடைக்கும். வடி கட்டிங்கன்னா அது கிடைக்காது, அது அப்படியே அதில் தங்கிடும். ஸோ நல்லா பிழிஞ்சிக்கோங்க. நீங்கள் வாட்டரில் ஆட் பண்ணக்கூடாது, ஒன்லி உருளைக்கிழங்கு ஜூஸ் மட்டும் தான் நம்மளுக்கு வேணும். அப்போ தான் உங்கள் ஸ்கின் நல்லா பிரைட்னப் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் நல்லா இது பிழிஞ்சிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 15லேருந்து 20 மினிட்ஸ் நம்ம வெயிட் பண்ணோம். அதில் உள்ள இருக்கிறது பார்த்திங்கன்னா எடுத்துடணும். இந்த மாதிரி திப்பிலாம் இருந்துச்சுன்னா எடுத்துருங்க. இப்போ நீங்கள் ஒரு 30 மினிட் இல்லைன்னா 20 மினிட் நீங்கள் வெயிட் பண்ணலாம். அப்போ தான் இதுலேருந்து இருக்கிற ஸ்டாக்கில் அப்படியே கீழே போய் தங்கிடும். ஸோ இந்த வாட்டர் நம்ம தனியாக பண்ணிட்டு அதுலேருந்து நம்ம ஃபேஸ் க்ரீம் ரெடி பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஒரு 20 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இதுலேருந்து நம்ம இந்த தண்ணி மட்டும் எடுத்துகிட்டு போகிறோம். நம்மளுக்கு அந்த பொட்டேட்டோ ஸ்டார்ச் மட்டும் தான் வேணும். இது பாருங்கள், அந்த மாதிரி நீங்கள் லைட்டாக இப்படி ஊற்றிக்கோங்க. பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஸ்டார்ச் கிடச்சிருக்கு. நம்மளுக்கு இதுதான் தேவை. க்ரீம் ஆகிறதுக்கு இந்த ஒயிட்டாக இருக்குது, அதுதான் நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ அது பார்த்திங்கன்னா நம்ம வடிகட்டிக்கலாம் இதே மாதிரி. ஸோ இந்த மாதிரி பாருங்கள், இது நீங்கள் இப்படி வேஸ்ட் பண்ண தேவையில்ல. இது நீங்கள் ஒரு இதில் ரோஸ் வாட்டரை கலந்துட்டு நீங்கள் டோனரை கூட யூஸ் பண்ணலாம், இந்த பொட்டேட்டோ ஜூஸை. ஸோ இப்போ நம்ம இந்த க்ரீம் ஆக்கிறதுக்காக நம்மளுக்கு இந்த ஸ்டார்ச் மட்டும் தான் தேவைப்படுது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஸ்டார்ச்சில் நான் 1 டேபிள் ஸ்பூன் ஆலோவேரா ஜெல் ஆட் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் என் ஸ்கின் ட்ரையாக இருக்குது, நான் இது யூஸ் பண்ணலாமா கேட்டிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதில் விட்டமின் இ கேப்சூல் ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம பொட்டேட்டோ ஜூஸ் அப்ளை பண்ண போகிறோம், ஸ்கின் கொஞ்சம் ட்ரையாக இருக்குது, அது இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு விட்டமின் இ கேப்சூல் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா இது க்ரீமியாக டெக்ஸ்சர் வர வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நீங்கள் டே நைட் யூஸ் பண்ணலாமா கேட்டிங்கன்னா நீங்கள் நைட் மட்டும் தான் யூஸ் பண்ணோம். அப்போ தான் நம்ம எந்த பொல்யூஷனில் போக மாட்டோம். நைட்டில் நம்ம ரெஸ்ட்டு இது நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு நம்ம ஒரு நல்லா ட்ரை பண்ணிட்டு நம்ம ஃபேஸை நம்ம இதை அப்ளை பண்ணிக்கலாம். இது நீங்கள் ரெகுலராக நைட் அப்ளை பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா நான் எவ்வளோ நாள் நான் செஞ்சு வைக்கலான்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வைக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் ஒரு 10 டேஸ் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். வெளியில் வைக்கிற மாதிரி இருந்தால் தான் 2 நாள் தான் நீங்கள் வைக்க முடியும். ஸோ அதுக்கேற்ற நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணிட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இது ஒரு மேஜிக்கலாக ரிசல்ட் உங்கள் ஃபேஸில் காமிக்கும். உங்கள் டார்க் ஸ்பாட்டு, டார்க் சர்க்கிள், உங்கள் ஃபேஸு அப்படியே ப்ரைட்டாகிடும். கண்டிப்பாக இது நீங்கள் 1 வீக் வரைக்கும் யூஸ் பண்ணி பாருங்கள். இது நான் கொஞ்சமாக செஞ்சு காமிக்கிறேன். ஒரு ஏர் டைட் கண்டரில் நீங்கள் இது வச்சிங்கன்னா நீங்கள் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். க்ரீமி டெக்ஸ்சர் பாருங்கள். ஸோ கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் நம்ம பொட்டேட்டோ ஃபேஸ் க்ரீம் ரெடி. இது கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்கள் ஸ்கின்னில் எப்படி எஃபெக்ட் இருக்கும் நீங்களே பார்ப்பீங்க.
ஸோ இது நம்ம ஃபேஸ் பேக் மாதிரி இல்லை, நம்ம யூஸ் பண்ணிட்டு உடனே உங்களுக்கு ரிசல்ட் காமிக்கிறதுக்கு. நீங்கள் இது யூஸ் பண்ணிங்கன்னா இதோட நீங்கள் ரிசல்ட்டே பார்ப்பீங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது நீங்கள் நைட்டில் தான் அப்ளை பண்ணணும். உங்கள் ஃபேஸில் நீங்கள் இது தொடர்ந்து அப்ளை பண்ணினே இருந்தீங்கன்னா உங்கள் ஃபேஸ் நல்லா க்ளோயிங்காக, எந்த டார்க் ஸ்பாட் இல்லாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா ஒயிட்னப் இருக்கும் உங்கள் ஃபேஸு. கண்டிப்பாக நீங்கள் இது வீட்டிலே செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க, ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்களும் பண்ணலாம். சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிறவங்க கூட இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் பேட்ச் டெஸ்ட் எடுத்துக்கோங்க. அப்போ எப்படி உங்கள் ஸ்கின்க்கு நீங்கள் எப்படி இருக்குது அது மேலே நீங்கள் இதை அப்ளை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஃபஸ்ட் வரும். அதுவும் இல்லாமல் நீங்கள் நிறைய வீடியோ டிப்ஸ் தெரிஞ்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.